ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ போன வாரம் புதன்கிழமை போட்டிருக்கோம். ஸோ ரூஃப் காங்கிரீட் பின்னு என்னென்னலாம் கவனிக்கணும், க்யூரிங் மெத்தடு, வேறு வாட்டர் லீக்கேஜ் வருதுன்னு அது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போக முடியும். நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாருனே சொன்ன மாதிரி தான், இது காங்கிரீட் போட்டு ஒரு 5 days இருக்கும் சரிங்களா. புதன்கிழமை, இப்போ திங்கக்கிழமை. ஸோ அந்த 5 daysல வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வியாழக்கிழமை நம்ம வந்து பார்த்தி கட்டிட்டோம். நம்ம வந்து திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு காங்கிரீட் போட ஆரம்பித்தோம். ஒரு 2 மணிக்கெலாம் காங்கிரீட் போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா சரிங்களா. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் நம்ம வந்து ஒரு 2 மணிக்கெலாம் காங்கிரீட் போட்டு முடித்தாச்சு. ஸோ காங்கிரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாரியில் வச்சு தூத்தாச்சு. எதுக்கு அப்படின்னா, அந்த ஏர் கிராக் வரும் சரிங்களா. அந்த கிராக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மூத்னஸாக இருந்தது அப்படின்னா வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், இது பூரா கிராக் இல்லை, வாரியில் வச்சு நம்ம வந்து தூத்துருக்கு மேட்டாப்பில். அந்த மோல்டு வந்து இல்லாத அளவுக்கு அந்த மேலே உள்ள அந்த மவுலிம்பாங்க தமிழில். ஸோ அந்த மவுலி எல்லாமே மேலே வந்து அந்த தண்ணியோட அந்த சிமெண்ட் எல்லாமே சேர்ந்து மேலே வந்து அது வந்து மவுலியாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே தூத்து நம்ம வந்து கிளியர் பண்ணி நீட்டாக்கி அந்த ஏர் கிராக்கும் வராத அளவுக்கு நம்ம வந்து இந்த வாரியில் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டு முடித்து அடுத்த நாள் காலையிலே நம்ம வந்து பார்த்தி கட்ட ஆரம்பித்தாச்சு சரிங்களா. செகண்டு எதுக்காண்டி நம்ம வந்து காலையிலே பார்த்தி கட்டுதோம், அடுத்த நாளே கட்டுறோம் அப்படின்னா, காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வாட்டரை வந்து அப்சார்ப் அதிகமாக பண்ணும் சரிங்களா. எதுக்கு அப்படின்னா, அதோட ஹீட்டு வந்து அதிகம். ஒரு சிமெண்ட்டோட ஹீட்டு வந்து நார்மல் டெம்பரேச்சரை விட நம்மளுக்கு வந்து அந்த சிமெண்ட்டோட ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணலை, அதை வந்து தண்ணி மேலே இல்லாமல் அதை வந்து அந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து கிராக்காக வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் அதோடய ஸ்ட்ரென்த்து வந்து குறையப்படும். நம்ம க்யூர் பண்ணலை அப்படின்னா அதோடய ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 50% வரைக்கும் சரிங்களா. 50 மேக்ஸிமம் 50% வரைக்கும், மினிமம் வந்து கம்மியாக இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் 50% வரைக்கும் அதோடய பலத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அதோட பலத்தை வந்து நம்ம வந்து 50% வரைக்கும் அதை வந்து காப்பாற்றணும். ஒரு 50% தான் நம்ம போடுற சிமெண்ட் மிக்சிங் ரேஷியோ. மீதி இருக்க 50% அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ண வைக்கணும் அப்படின்னா அது வந்து க்யூரிங்கில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் அதை வந்து க்யூரிங்கை வந்து அடுத்த நாள் காலையிலே நம்ம வந்து பண்ணிடணும் சரிங்களா. ஸோ 50% நம்ம போடுற சிமெண்ட்டுக்கும் இந்த தண்ணிக்கு 50% அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நார்மலாக அதிகபட்சமாக ஒரு 50% சொல்லலாம் சரிங்களா. நார்மலாக ஒரு 10% 20% வச்சுக்கலாம் இந்த க்யூரிங்க்கு. அதிகபட்சமாக ஒரு 50% வரைக்கும் க்யூரிங் பண்ணலை அப்படின்னா அதோடய பலத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பார்த்தி கட்டி அதை வந்து நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்தி வந்து சுற்றி வந்து நம்ம வந்து பிரிக் கைப்பிடி வர்ற இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து பிரிக்கிட்டு கட்டி உள்ளே மட்டும்தான் நம்ம வந்து சிமெண்ட்டு சாந்தை வச்சு பார்த்தி கட்டியிருக்கோம். நிறைய பேர் இன்னொரு பண்ணுற தப்பு என்னன்னா, அவுட்டரில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தி வச்சுருந்தாங்க. ஸோ இது எதுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த காங்கிரீட்டுக்கும் அந்த பிரிக்குக்கான ஜாயிண்ட்டு அடுத்த நாளே நீங்கள் வந்து சிமெண்ட் பாலை ஊற்றியோ நம்ம வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காங்கிரீட்டுக்கும் அந்த பிரிக்குக்கான ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வெடிக்காமல் கிராக் வராமல் இருக்கும் சரிங்களா. அடுத்த நாளே வச்சிட்டிங்கன்னா, இதே இன்கேஸ் நீங்கள் வந்து சுற்றி இந்த மாதிரி சாந்து வச்சு நம்ம வந்து பார்த்தி வச்சுட்டு ஒரு இப்போ நம்ம க்யூரிங் டைம் ஒரு 20 நாள் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 14 20 நாள் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 20 நாள் கழித்து நீங்கள் வந்து அந்த பார்த்தியை உடச்சி நீங்கள் பிரிக் ஒர்க் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நல்லா செட் ஆகிரும் சரிங்களா. ஸோ செட் ஆகுதுனால இது வந்து தனி கண்டென்ட்டாக இருக்கும், கீழே உள்ளது வந்து தனி கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக அந்த வெறும் சாந்தை வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சாந்தும் அந்த காங்கிரீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பாண்டிங் ஆகாது. ஸோ அதனால் அந்த ஜாயினில் பூரா கிராக் வரும் சரிங்களா. இது யார்ட்டையும் நம்ம நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த ஜாயிண்ட்டை பூரா அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து
அன்னைக்கே பார்த்தி கட்டுற அன்னைக்கே நம்ம வந்து சுற்றி வந்து பிரிக்கை வச்சு நம்ம வந்து கட்டுறது நல்லது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ரொம்ப லாஜிக் வந்து கம்மி தான் சரிங்களா. இதுக்காண்டி இது ஒரு முக்கியமானது இல்லை, ஆனால் இது ஒரு ஃபேக்டராக வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா மெட்டீரியல் வேஸ்ட் சரிங்களா. நம்ம வந்து பிரிக் ஒர்க் அண்ட் லேபர் வேஸ்ட் சரிங்களா, அது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கலவைக்கான இப்போ இதில் வந்து நம்ம இந்த பிரிக் ஒர்க் கட்டாமல் அந்த சாந்தை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு அதுக்கான லேபரும் வேஸ்ட்டு தான், அதுக்கான மெட்டீரியலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம 20 நாள் கழித்து அதை உடைக்க தான் போகிறோம். இப்போ இதுவுமே நம்ம வந்து 20 நாள் கழித்து கம்ப்ளீட்டாக உடச்சி தான் நம்ம வந்து தலைக்கல் போட போகிறோம். ஆனால் இது வந்து எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இதை வந்து டைவர்ட் பண்ண, இதை வந்து டைவர்ஸிஃபை அப்படிம்பாங்க, தனியாக பிரிக்கிறதுக்கு. டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது வந்து தனித்தனியாக பாந்தா பிரிக்கும். எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மேடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மேடு வந்து நம்மளுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேடெல்லாம் தவிக்கிறக்காண்டி ஒரு வேளை இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காங்கிரீட்லாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து உயர்ந்திருக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி உயர்ந்தது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ தண்ணி போட்டோம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து தண்ணி இப்போ இந்த இடத்துல நம்ம தண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஈஸியாக நிறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேடு பள்ளம் இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து க்யூரிங் ஆயிரும். ஸோ அதைக்காண்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊடையிலையும் பார்த்து கட்டி ஒவ்வொரு ரூமாக பிரிக்கிறதுக்கான காரணமும் அதுதான் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ் சரிங்களா. வாட்டர் லீக்கேஜ் அப்படின்னோடனே நம்ம வந்து காங்கிரீட்டு கீழே உள்ள வாட்டர் லீக்கேஜ்னு வந்து நான் வந்து சொல்லலை. இன்னும் நிறைய பேர் அப்படின்னு நினச்சிடுவாங்க வாட்டர் லீக்கேஜ்னா காங்கிரீட்டு கீழே வாட்டர் லீக்கேஜ் வரவே கூடாது சரிங்களா. அது ஏதோ ஒரு பைப் வழியாக வருதுன்னா அது வந்து வரதான் செய்யும். ஏன்னா அது ஏதோ ஒரு பைப் வந்து நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிட்டுனா அந்த பைப் வழியாக தண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரலாமே தவிர காங்கிரீட்டுக்கு நம்ம பலகை பிரித்த உடனே அந்த மேலே உள்ள காங்கிரீட்டில் லீக்கேஜ் அடிக்கி அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் தான் சரிங்களா. அந்த ஸ்ட்ரக்சர் வழியாக நம்ம பைப் வழியாக வந்துன்னா அது வந்து தப்பு இல்லை. அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பைப் லீக்கேஜ் இருக்குது, ஒரு நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்பே இருக்குமே, எலக்ட்ரிக்கல் பைப்பில் அந்த பைப்பில் வந்து ஒரு டேமேஜ் இருக்குது. ஸோ அந்த பைப் வழியாக நம்மளுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகி நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரணும்னா அது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. அது வந்து பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்கு வந்து ரூஃப் வழியாகவே நம்மளுக்கு வந்து காங்கிரீட்டில் வழியாக நம்மளுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் வருதுன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து தப்பு தான் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. நான் லீக்கேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தி கெட்டையில் அந்த சைடில் வால் வர இடத்துல லீக்கேஜ் வந்தால் என்ன பண்ண அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ லீக்கேஜ் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல லீக்கேஜ் வருது பார்த்திங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சி வலிஞ்சிருக்கு, வலியதுனால வந்து லீக்கேஜ். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து லைட்டாக கசிஞ்சிருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி வருது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தி கட்டி முடித்தோடனே இந்த மாதிரி ஜாயினில் வந்து நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் வருது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஈஸியாக காலி ஆயிடுது. ஸோ ஒரு நாள்லேயே நம்மளுக்கு வந்து தண்ணி பூரா கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆகி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து தண்ணி போட வேண்டியதாக இருக்குது, டெய்லி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பார்த்திங்களா மணல் இந்த ஓரத்தில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா. எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஜாயினில் வந்து தண்ணி வருது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி எம்சாண்டை வந்து போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த தண்ணி லீக்கேஜ் எப்படியோ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கசைவு மூலமாக வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த எம்சாண்டு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து தண்ணி வந்து வெளியே போகாது சரிங்களா. இது வந்து ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி லீக்கேஜ் வருது, அப்போ வால் சரியில்லையா, பிரிக் ஒர்க் சரியில்லை அப்படிலாம் இல்லை. ஏன்னா அடுத்து நம்ம அதை பிளாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடில் உள்ள கேப் பூரா அடைஞ்சிரும். ஸோ இது வந்து பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ அவங்க வந்து பாண்டு பண்ணையில் பிரிக் ஒர்க் பண்ணையில் ஏதோ 2 இடத்துல அவங்க வந்து அந்த சரியாக அந்த பாண்டிங் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு நீர் கசையதுக்கான இருக்குது. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணது சரியாக நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கசைவு மூலமாக தண்ணி வந்து வெளியேறக்கூடாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த மாதிரி எம்சாண்டை போட்டு இது பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்டேங்கிங்க. ஸோ அதனால் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே இன்னொரு நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரல் பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன் எதாக இருந்தாலும் கீழே இன்னொரு நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.